2 பிளேடு ஒன்று வாங்குவாங்க. ஒன்று வாங்க வேண்டியதில்லை, உனக்கு ஒரு 2 பிளேடு மட்டும் ஒன்று வந்துட்டு வாங்கிக்கோ. முகத்தில் சேம் பண்ணி முகத்துக்கு மீசிக்குமா? மீசி எல்லாத்தையும் எடுத்துடணும், தாடி வீடி எல்லாம் எடுத்து. சரி, அதான் முடி வெட்டிட்டு மீசி எடுத்துகிட்டு தாடி எடுத்துகிட்டு நம்ம அவருக்கு எனக்கு காலையில் மட்டும் சொன்னார், கால் தூட்டி அப்படின்னாரா இன்னொரு என்ன நம்ம அன்றைக்கி பண்ணார்ல அந்த அண்ணன் கால் தூட்டினார். தென்காசி மாவட்டம் சிவகிரி அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு தூய்மை பணியாளர் ஒருவர் கட்டுப்போட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. மருத்துவர்கள் பணியில் இல்லாததாக கூறப்படும் நிலையில் நோயாளிக்கு தூய்மை பணியாளர் கட்டுப்போட்ட வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்த விரிவான விவரங்களை வழங்க செய்தியாளர் விமலவேலன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விமலவேலன், இந்த சம்பவம் குறித்த விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகாவில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் சிவகிரி மட்டுமின்றி அதன் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக இங்கு வந்து செல்கின்றனர். குறிப்பாக அருகிலேயே மதுரை கொல்லம் நெடுஞ்சாலை இருப்பதால் அங்கு விபத்துகளில் சிக்கி படுகாயம் அடைபவர்களும் சிகிச்சைக்காக சிவகிரி மருத்துவமனைக்கே முதலில் கொண்டு வரப்படுகிறார்கள். அதன் பின்னரே தேவைப்படி மேல் சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த சிவகிரி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறையால் விபத்து மற்றும் உடல்நலக்குறைவால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியாத அவல நிலை ஏற்படுவதாக தொடர்ச்சியாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு காலில் காயம்பட்ட நோயாளி ஒருவர் சிகிச்சை பெறுவதற்காக அரசு மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் வழக்கம் போல் மருத்துவர்களும் மற்றும் பணியாளர்களும் இல்லாததாக கூறப்படும் நிலையில் மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர் ஒருவர் அந்த நோயாளியின் காயத்திற்கு கட்டு போட்டு சிகிச்சை அளிக்கும் வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சங்கரங்கோவில் அரசு மருத்துவமனையில் தலையில் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக வந்த நோயாளிக்கு அங்கு பணிபுரியும் தூய்மை பணியாளர் ஒருவர் காயம்பட்ட இடத்தில் தையல் போட்ட வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த பணியாளரை மருத்துவமனை நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது சிவகிரி அரசு மருத்துவமனையிலும் தூய்மை பணியாளர் ஒருவர் நோயாளியின் காயத்திற்கு கட்டுப்போடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியதால் இதுபோன்ற தூய்மை பணியாளர்களை மருத்துவ பணியில் ஈடுபடுத்துவது எந்த வகையில் நியாயம் எனவும் இது குறித்து தென்னை மாவட்ட சுகாதார இணை இயக்குநர் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் வேலை நேரத்தில் பணிக்கு வராத மருத்துவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் மேல் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விபத்து போன்ற அவசரகால சிகிச்சைக்காக சிவகிரி அரசு மருத்துவமனையின் தரம் உயர்த்தப்பட வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.